ஹை மக்களே, சத்தான சுவையான சீரக சம்பா அரிசியில் தட்டைப்பயிரும் கீரையும் வச்சு ஒரு சூப்பரான பிரியாணி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்தலாம். அரிசி 250 கிராம் நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்க அரை மணி நேரம். கீரை நல்லா அலாசிட்டு அரிஞ்சு வச்சுக்கலாம். நான் சிறுகீரை எடுத்திருக்கேன். நீங்கள் தண்டு கீரையோ இல்லை அரைக்கீரையோ எந்த மசில் கீரை எதை வேணால் எடுத்துக்கலாங்க. தட்டைப்பயிறு 1/4 கப் 50 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது வறுத்து சேர்த்திக்கிட்டோம்னா கொஞ்சம் வாசமாக இருக்கும். குழம்பா இருந்தாலும் சரி, பிரியாணியாக இருந்தாலும் சரி, இல்லை அரிசியும் பருப்பில் போடுற மாதிரி இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் வறுத்து சேர்த்திக்கிட்டிங்கன்னா கூடுதல் சுவை தரும். இந்த அளவுக்கு வறுப்பட்டாவே போதும். இதை நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தண்ணி ஊற்றி வைங்க. இது அரை மணி நேரம் ஊறட்டும். இப்போ குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் எடுத்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. இது நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். பூண்டு ஒரு 5 நல்லா தட்டி போடுறேன். வரமிளகாய் 3 காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்குங்க. சின்ன வெங்காயம் 100 கிராம் அளவுக்கு சேர்த்துறேன். நீல வாக்கில் அரிஞ்சு சேர்த்திக்குங்க. கருவேப்பிலை 2 கொத்து. இது நல்லா வதங்கி வரட்டும். இது வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக நறுக்கியது, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சாம்பார் மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்குங்க. இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். அரிஞ்சு வச்ச கீரையை சேர்த்திக்கலாம். இது நல்லா வெந்து வரட்டும். இப்போ பாருங்க, கீரை முக்கால் அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா தட்டைப்பயிறு சேர்த்திக்கலாம். அரிசியும் சேர்த்திக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஏற்கனவே 2.25 கப் அளவுக்கு தண்ணி காய வச்சுருக்கேன். சுடு தண்ணியாக ஊற்றிக்குங்க. இதனால் ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம மூடி போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ ஒரு கொதி வந்துருச்சு. மூடி போட்டு வெயிட் போட்டு ஹையில் கொஞ்சம் குறைவாக வச்சு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அப்படி பர்னர்லேயே இருக்கட்டுங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கமன்னு சீரக சம்பா அரிசியில் தட்டைப்பயிரும் கீரையும் வச்சு சூப்பரான ஒரு பிரியாணி பார்த்தாச்சு. சத்தான சுவையான பிரியாணியாகவும் பார்த்தாச்சு. ஒரு முறையாவது இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். இந்த பிரியாணிக்கு நாட்டு சர்க்கரை இல்லைன்னா ஊறுகாய், தயிர் எது வேணால் வச்சு சாப்பிட்லாங்க. நாளை வேறொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.